ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மெஹராஜ் ரெசிபீஸ். இது வந்து இதுக்கு எடுத்த வீடியோ தான். நான் அப்லோட் பண்ண டிலே ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய வீடியோஸ் டிலேட் ஆயிடுச்சு, ஹேங் ஆகி. இது வந்து என் மகளுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பிறந்த நாளைக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு ஏற்கனவே வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ரேஸ்லெட் மட்டும் காட்டவே இல்லை. இது சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ரேஸ்லெட் சூப்பரான ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. ஆனால் என்ன, அவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவங்க இருக்க முடியாது, பேச முடியாது. அது மதர்சாவில் சொல்லியிருக்காங்களாம். யாரும் யார்கிட்டையும் ஃபோன்லையோ எப்படியுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனால் அது பாய்ஸுங்களுக்கெலாம் அந்த மாதிரி கிடையாது. ஜாலியாக பேசுகிறது, என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாங்க. அது வரைக்கும் தான் அவங்களுக்கு சந்தோஷமே. அப்பயும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்க தான் செய்யுது, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இது எனக்கு வாங்கின ஐம்பொன் ரிங்கு சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் வந்து ஏற்கனவே கம்மி ரேட் சொன்னேன். இது வந்து அதாவது 80 ரூபா. ஈதுடைய ஃபீல் வரணுன்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுருந்தேன். ஒரு டெக்கரேஷன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அடுத்தடுத்து வருஷம் வந்து நல்லா கிராண்டாக செய்யணும்னு இருக்கேன். நிறைய ஷீட்டு அதுக்கு டிசைனாக அந்த ஷீட்லாம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை விரிக்கணும், அழகாக செட் பண்ணணும்னு. ஆனால் டைமும் இல்லை. அந்த பொருட்கள் எங்கே வச்சேன்னு தேடுறதுலையே போயிடுச்சு டைமு. அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது என் மக வச்சுருந்த ஒரு கைக்கு வச்ச மெஹந்தி. நான் வந்து இந்த கையில் மருதாணி வச்சுருந்தேன் இல்லையா கைக்கு, அதே கையில் வந்து மெஹந்தியும் தான் வச்சுருந்தேன். இதுவும் வந்து இன்னொரு கைக்கு ஏதோ ஒன்று எப்படியோ ஒரு டைமே இல்லாதனால கடகடன்னு ஏதோ ஒன்று வந்து வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நோன்பு வச்சோம் இல்லையா, அந்த அரஃபா நோன்பு, அந்த அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இதெல்லாம். அப்போ வந்து வீடு துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வெளியில் க்ளீன் பண்ணுறது, பெருக்கிறது, ஒட்டடை அடிக்கிறதுன்ட்டு நிறைய வேலை வந்து வந்துருந்துச்சு. மறுநாள் எதுவும் செய்ய வாய்ப்பு இருக்காதுன்ட்டு நான் செஞ்சுட்டேன். அப்புறம் பெட்ஷீட் வந்து மாற்றுறது, இந்த வேலையெல்லாம் இருந்துச்சு. தலைவாணி பில்லோ கவர் மாற்றுறதுன்ட்டு. இந்த வீடியோ எதுக்கு எடுத்திருந்தேன்னா, அதாவது ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நான் வந்து இந்த கஞ்சி வந்து காய்ச்சினேன். வெளியில் வந்து அங்கே கிடைக்கல பள்ளியிலன்ட்டு. ஷார்ட்ஸை பார்த்தவங்களுக்கு தெரியும். அதனால் வீட்டிலே செஞ்சேன். அப்போ தான் வந்து நான் அந்த நோன்பு திறக்கிறதுக்காக வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் மாம்பழம், அதுக்கப்புறம் வந்து வடைங்க 2 சுட்டிருந்தேன், சுண்டல் செஞ்சுருந்தேன், கஞ்சியுமே செஞ்சுருந்தேன் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து பூரியும் பாயசம் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா வடைக்கு ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டேன் மாவு. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி போட்டனால உடனே சீக்கிரம் வந்து வடைக்கு போட்டு எடுத்துட்டேன். போட்டுட்டு பூரியும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாயசத்தையும் செஞ்சுட்டேன். ஆனால் பாயசம் வீடியோ வந்து டிலேட் ஆயிடுச்சுங்க. செஞ்சதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தது. அதுக்கப்புறம் தொழுதுட்டு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து தலைக்கறி அவங்க தான் முதல்ல கொடுத்துருந்தாங்க. அந்த தலைக்கறியை வந்து வச்சுருந்தேன். அப்புறம் என் வீட்டுக்காருக்கு கொண்டு போய் கடையில் கொடுத்து 400 ரூபாவாம் அதை வெட்டுறதுக்கு. இது மாதிரி ஃப்ரெண்டுக்குமே கால் வெட்டுறதுக்கு 200 ரூபா வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இது பிரியாணி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். எந்த கறியும் வர மாதிரி தெரியல. அதோட பிரியாணியுமே செஞ்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். கொஞ்சம் பிரியாணி சிக்கனில் தான் செஞ்சேன் பிரியாணி. ஏற்கனவே எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சனால ரொம்ப ஈஸியாக தண்ணியை மட்டும் அந்த அளவு பார்த்து ஊற்றிட்டு அரிசியை போட்டுட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து கறியை போட்டுட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அல்ஹம்துலில்லாஹ். அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது மாமா வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு கறி வந்துருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ். மாமியார் வீட்டுக்கு தொழுது முடிச்சோன்னு கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஜாலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஃபோட்டோஸில் ஒரு 5 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறமே வந்து அந்த கறி வந்துருந்துச்சு. அதை வந்து பிரித்து எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து விட்டேன். நிறைய சொந்தக்காரவங்க வீட்டுக்கு கொடுக்க முடியல. நம்ம கையில் வந்து இன்னும் அல்லாஹ் பரக்கத்தை மேலும் மேலும் கொடுத்து மேலும் மேலும் எல்லாருக்குமே வந்து குறை இல்லாமல் எல்லாருக்கும் பாக்கியத்தை கொடுக்கணும். இப்படி தான் எங்கள் பெருனா போச்சு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.